ஹாய், வெல்கம் டு இந்துஸ் ஃபேரிலேண்ட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் மீஷோவில் வந்து ஃப்ளவர் பாட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச் பண்ணேன். எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், ரொம்ப ராயல் லுக்காகவும் இருக்கணும், காஸ்ட் வைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணுன்ட்டு தான் நான் சர்ச் பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். ரொம்ப கம்மியெலாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். இது 750 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு நான் வாங்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா சம்திங் 900ன்னு இருக்குது. பட் நீங்கள் அந்த ஆஃபர்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 780 770 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஆக்சுவலி இது நான் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும், அண்ட் ஹைட் வைஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் இது. உங்களோட ஸ்மால் ஃபிங்கரில் ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக ஈஸியாகவே நீங்கள் தூக்கிடலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு பீஸ் மட்டும் எனக்கு டேமேஜாக இருந்துச்சு. பட் லீக் ஆகலை, பட் ஸ்லைட்டாக அது கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்காக ஒரு 10 டேஸ்லாம் வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ பொறுமை எனக்கு இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணவும் விரும்பலை. ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட் அண்டு ரொம்ப தின்னாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி பாட்டம் அண்ட் டாப்புக்குன்னு தனியாக அந்த பிளாஸ்டிக் பிளாக் கலர் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டாண்டுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இது ஆக்சுவலி இது க்ரிப்புக்காக தான் நினைக்கிறேன் நான். அதுக்காக தான் இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாப் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும், பாட்டம் கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சொன்ன மாதிரி லைட் வெயிட் அண்ட் குவைட் அட்ராக்டிவ். நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சின்னது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. மேபி சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்காதோ என்னமோ எனக்கு தெரியல. பட் இதை நான் பிளான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிளான்ட்டோட சைஸும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சோன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெருசாகவே தெரியும், ரொம்ப லார்ஜாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் வந்து இதில் கொஞ்சம் கார்ட்போர்ட் மாதிரி வச்சுருந்தேன். ஏன்னா என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் தொட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை நான் அப்பப்போ வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு அதுவே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒன்று கவர் பண்ணணுன்றதுக்காக நான் கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது பண்ணலாமான்னு தெரியல. பட் நான் பசங்களோட சேஃப்டிக்காக வாயில் அந்த மண்ணெல்லாம் போடக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் வாட்டர் ஆட் பண்ணும்போது மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நைட் கொஞ்சம் அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்னொரு ஃப்ளவர் பாட் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ நான் கீழே ரிலேட்டட் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுவும் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.